வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் சிஸ்டம் டிசைன் அதோட செகண்ட் யூனிட்ல காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் அண்ட் டிசைன் ப்ரொசீஜர் வந்து இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு பேசிக் கேட்ஸ் பத்திலாம் பார்த்துருப்போம். பேசிக் லாஜிக் கேட்ஸ் எல்லாம் பத்தி பார்த்துருப்போம். அந்த லாஜிக் கேட்டை வச்சுட்டு நமக்கு தேவையான இப்ப ஒரு சர்க்யூட்டை வந்து டிசைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சர்க்யூட்டை தான் வந்துட்டு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்னா லாஜிக் சர்க்யூட்டை வச்சு ஒரு காம்பினேஷன்ல ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்டுங்கிறது வந்துட்டு இது ஒரு சர்க்யூட் அப்படின்னா இதுல n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கும். இந்த அவுட்புட் வந்துட்டு இன்புட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ன தேவையோ அந்த அவுட்புட் வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து இருக்கும். அதாவது இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் வந்து அவுட்புட் வந்துட்டு அதோட இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே வந்துட்டு இன்புட்டையும் ப்ரெசன்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் வச்சு அவுட்புட்டை கொடுக்குற சர்க்யூட்டுக்கு பேர் வந்து சீக்வென்சியல் லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சீக்வென்சியல் லாஜிக் சர்க்யூட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் வச்சு நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டையும் திரும்பவும் நம்ம கொடுக்குற இன்புட்டையும் வச்சு சேர்த்து திரும்ப ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதான் வந்து சீக்வென்சியல் லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்டுங்கிறது இப்போ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை மட்டும் வச்சு நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் வந்துட்டு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் வந்துட்டு எந்த விதமான ஸ்டோரேஜையும் கொண்டிருக்காது. ஏன் அப்படி சொல்றோம்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இந்த சீக்வென்சியல் லாஜிக் சர்க்யூட்டுங்கிறது இப்போ ஒரு இன்புட் கொடுக்கறதையும் வச்சுக்கும், ஏற்கனவே உள்ள அவுட்புட்டையும் வச்சுக்கும். வச்சு நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றதால அது வந்து மெமரி ஒரு பிட் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த விதமான ஸ்டோரேஜுமே இருக்காது. இன்புட்டையும் ஸ்டோர் பண்ணாது, அவுட்புட்டையும் ஸ்டோர் பண்ணாது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை வந்து அது அவுட்புட்ல கொடுக்கும். அதுதான் வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் அப்படிங்கிறது பேசிக் லாஜிக் கேட்ஸை வச்சுட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு காம்பினேஷனல்ல ஒரு சர்க்யூட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் வந்து நம்ம எதுக்காக வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் போவோம். அது நம்ம அதை தான் வந்து நம்ம டிசைன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். டிசைன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து டிசைன் ப்ரொசீஜர் அப்படின்னு பேரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டிலலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, மேலே ஒரு சுவிட்ச் இருக்கும், கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும், லைட் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சுவிட்சை போட்டுட்டு இங்கே போயிட்டு இந்த லைட் எரியும், நான் மேலே போயிடுவேன். திரும்ப இந்த சுவிட்சை வந்து அதோட பொசிஷன்ல இருந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன், இந்த லைட் ஆஃப் ஆயிரும் அப்படின்றது ஒரு நீடு இருக்கும். இதை வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த ரெண்டு சுவிட்சுமே ஆன் ஆனுச்சுன்னா மட்டும்தான் ஒரு லைட் எரியணும், ஒரு எல்இடி எரியணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் ஆஃப்ல ஒரு சுவிட்ச் ஆஃப்லையும் இன்னொரு சுவிட்ச் ஆன்லையும் இருந்தது அப்படின்னு சொன்னா லைட் எரியக்கூடாது. ரெண்டுமே ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா தான் லைட் எரியணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சர்க்யூட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு வந்து நம்ம ரெண்டு சுவிட்ச் இருக்கு, ஒரு எல்இடி இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு எல்இடி. இந்த ரெண்டு சுவிட்சும் ஆன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாதான் இந்த எல்இடி எரியணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து ஏபி அப்படின்னு வச்சுப்போம். 0 அப்படின்னா சுவிட்ச் வந்து ஆஃப் அப்படின்னு வச்சுப்போம். 1 அப்படின்னு சொன்னா ஆன் அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் லாஜிக், நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு இருக்கு.
இப்ப நம்ம டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு சொன்னா 0 வோல்ட், 1 அப்படின்னு சொன்னா 5 வோல்ட் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் லாஜிக். இதுவே 0 அப்படின்னு சுவிட்சோட பொசிஷன் 0ல இருக்கும்போது 5 வோல்ட்டும் 1 அப்படின்னு இருக்கும்போது 0 வோல்ட்டும் போகுது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் லாஜிக். ஸோ நம்ம பெரும்பாலும் வந்துட்டு பாசிட்டிவ் லாஜிக் தான் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்றது 0 அப்படின்னா 0 வோல்ட், 1 அப்படின்னா 5 வோல்ட். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா 0 அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு, 0 அப்படின்ற பிட்டை நம்ம கொடுக்குறோம்னா 0 வோல்ட், 5ன்றதை கொடுத்தோம்னா 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 5 வோல்ட். 0 அப்படிங்கிறது ஆஃப் பொசிஷன், 1 அப்படிங்கிறது ஆன் பொசிஷன் வச்சுப்போம். இப்ப 0 0 அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த எல்இடி வந்து எரியக்கூடாது, ஆஃப்ல தான் இருக்கு, அங்க வோல்டேஜ் போகலன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச் 0லயும் இந்த சுவிட்ச் 1லயும் இருக்கு அப்படின்னாலும் இந்த எல்இடி வந்து எரியக்கூடாது, ஆஃப்ல தான் இருக்கணும். இது 1 இது 0, அதாவது இந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கு இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னாலும் அப்பயும் 0 தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்கும்போது தான் வந்து இந்த எல்இடி எரியணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். இதை தான் வந்து டிசைன் ப்ரொசீஜர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தெரியணும், ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் டிசைன் ப்ரொசீஜர்ல 6 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படிங்கிறது. நம்மளோட ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் மீன்ஸ் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட தேவை என்ன அப்படின்னு சொல்றேன்னா, என்கிட்ட 2 சுவிட்ச் இருக்கு, நான் 2 சுவிட்சையும் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு லைட் எரியணும். அந்த 2 சுவிட்ச்ல ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னாலும் லைட் எரியக்கூடாது, ரெண்டுமே ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னாலும் லைட் எரியக்கூடாது அப்படிங்கறத என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, என்னோட இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நான் வந்து என்னோட இன்புட் எத்தனை அவுட்புட் எத்தனை அப்படிங்கிறத நான் முடிவு பண்றது தான் வந்து ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னோட இன்புட் எத்தனை, 2 சுவிட்சுங்கிறது இன்புட்டு, ஒரு லைட் அப்படிங்கிறது அவுட்புட். அப்ப 2 இன்புட் ஒரு அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பேர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த சுவிட்ச் 1க்கு ஏ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன், சுவிட்ச் 2க்கு பி அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன், இந்த அவுட்புட்டுக்கு வந்து லைட்டுக்கு வந்து ஒய் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அது நம்ம இஷ்டம், நம்ம வந்து அதை டிசைன் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதுதான் 3வது ஸ்டெப், வந்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்னோட ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி இன்புட் வேரியபிளையும் அவுட்புட் வேரியபிளையும் வச்சுட்டு ட்ரூத் டேபிள் டிசைன் பண்றது. ட்ரூத் டேபிள்னா இதுதான், இன்புட் இது அவுட்புட் இது, இன்புட் என்னென்ன மாதிரி இருக்கும்போது அவுட்புட் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரூத் டேபிளை நான் டிசைன் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நம்ம ட்ரூத் டேபிளையும் டிசைன் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம கே மேப் எல்லாம் பார்த்துருப்போம். கே மேப் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, ட்ரூத் டேபிள வந்துட்டு பூலியன் ஃபங்க்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். உங்களுக்கு பூலியன் ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபை பண்றது வந்துட்டு அந்த பூலியன் தியரம்ஸ்ல உள்ள அந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கே மேப்பை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம இதை வந்து ஈஸியா நமக்கு வந்து இதை ஈஸியாவே சொல்லிட முடியும். நம்ம கே மேப்புக்கும் போகாம பூலியன் ஃபங்க்ஷனுக்குலாம் போகாமல ஈஸியா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட முடியும். எப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு, இது எந்த லாஜிக் கேட்டோட டயக்ராம் மாதிரி இருக்கு, ட்ரூத் டேபிள் மாதிரி இருக்கு அப்படின்னா அண்ட் கேட்டோட மாதிரி இருக்கு, ஏ பி. இப்ப இதுதான் அடுத்த ஸ்டெப், பூலியன் ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்றோம். இதுவே இது ரொம்ப லென்த்தியா இருந்ததுன்னா கே மேப்பை யூஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப். இப்ப என்னோட இந்த ட்ரூத் டேபிளுக்கு நான் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி இருக்கு, y ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து சர்க்கியூட்டை டிசைன் பண்றது. இந்த பூலியன் ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும். இப்ப நமக்கு இந்த பூலியன் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது எதை வச்சு எந்த கேட்டை வச்சு இதை கொண்டு வரலான்றது நமக்கு தெரியும். இது அண்ட் கேட்டை வச்சு கொண்டு வரலாமா? ஸோ ஒரு அண்ட் கேட்டோட இன்புட் வந்து ஏபி, அவுட்புட் வந்து ஒய்ஏ. இது ஏ, இது பி, இது ஒய். இப்ப என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்கிட்ட 2 சுவிட்ச் இருக்கு, 2 சுவிட்ச்ல 2 சுவிட்சுமே ஆன் பண்ணி இருக்கும்போது தான் லைட் எரியணும் அப்படிங்கிறது என்னோட ப்ராப்ளம். அதுக்கு ஏத்த மாதிரியான சர்க்கியூட் வந்து இதுதான், ஏபி அப்படிங்கிற ரெண்டையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா
எனக்கு இந்த அவுட்புட்ல வந்துட்டு லைட் வந்து ரெண்டுமே ஒன்னா இருக்கும்போது மட்டும் இங்க லைட் வந்து எரியும் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கான சொல்யூஷன் லாஜிக் டயக்ராம் வந்துட்டு டிசைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு டிசைன் ப்ரொசீஜர். டிசைன் ப்ரொசீஜர்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது தெளிவா தெரியணும். அதோட ரெண்டாவது வந்து இன்புட் எத்தனை அவுட்புட் எத்தனைன்றது தெரியணும். மூணாவது அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நேம் நம்ம கொடுக்கணும். நாலாவது அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரூத் டேபிள் நம்ம டிசைன் பண்ணணும். ட்ரூத் டேபிள் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பூலியன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த பூலியன் ஃபங்க்ஷன் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம கேமப்பை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்தது அந்த பூலியன் ஃபங்க்ஷனுக்கு ஈஸியா வந்து நம்ம டயக்ராம் டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டிசைன் ப்ரொசீஜர்ல உள்ள 6 ஸ்டெப்பு. அடுத்தது இப்ப வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கோம். என்கிட்ட 2 சுவிட்ச் இருந்துச்சு, ஒரு லைட் மட்டும் எரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. இப்ப ரெண்டாவதா வந்து கொஞ்சம் வித்தியாசமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த யூனிட்ல வந்து அடுத்தடுத்து நிறைய சர்க்கியூட்ஸ் தான் டிசைன் பண்ண போறோம் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அது என்ன ப்ராப்ளம்ஸா இருக்கும்னா ஹாஃப் ஆர்டர் சர்க்கியூட், ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர், அந்த மாதிரியான சர்க்கியூட்ஸ் தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்ப நம்ம இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம்னா இப்ப வந்து உங்ககிட்ட 3 சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ பி சி அப்படின்னு 3 சுவிட்ச் இருக்கு, ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் இருக்கு. இதுல நம்ம வந்து ஏதாவது 2 சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னா எனக்கு லைட் எரியணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இதோட காம்பினேஷன்ல இன்புட்ஸ் என்னென்னவா இருக்கலாம், இதுதான் வந்து என்னோட ட்ரூத் டேபிள், இன்புட்ஸோட வேரியபிள்ஸ். இப்ப நான் என்ன சொன்னேன், ஏதாவது 2 சுவிட்ச் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைட் எரியணும். இங்க எந்த 2 சுவிட்ச் ஆன்ல இருக்கு, இங்க ஒரு சுவிட்ச் 2 இடத்துல சுவிட்ச் ஆன்ல இருக்கு, அதே மாதிரி இங்க 2 இடத்துல சுவிட்ச் ஆன்ல இருக்கு, இங்க 2 சுவிட்ச் ஆன்ல இருக்கு, அடுத்து இங்க 2 சுவிட்சுக்கு மேல ஆன்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ மீதி எந்த பொசிஷன்லயுமே லைட் வந்து எரியக்கூடாது. இதுதான் வந்து என்னோட ட்ரூத் டேபிள். இப்ப வந்து இதை நீங்க கேமப்பை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதா வச்சுக்குவோம். கேமப் எப்படி போடுவோம், இது வந்து ஏ, இது பிசி, இது 0 1 0 1 1 0 1 1 0 0 0 0 0 1 1 1 1 0 இப்படி வந்து நம்ம எடுத்துப்போம். இப்ப நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த பொசிஷன்ல 1 வருது, இந்த பொசிஷன்ல 1 வருது. ஸோ பியும் சியும் 1 இருக்கும்போது ஏ 0 பியும் சியும் 1 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து அவுட்புட் வரணும் அப்படின்னா ஏ 0 பியும் சியும் 1 அப்படின்னா இந்த இடத்துல. அடுத்தது இங்க வந்து ஏ 1 0 1 அப்ப இந்த இடம். அடுத்தது இதுன்னா ஏ 1 பிசி வந்து 1 0 1 0னா இந்த இடம். அடுத்து ஏ 1 பியும் சியும் 1 1 அப்ப இந்த இடம். நம்ம கே மேப்ல வந்து பார்த்திருப்போம் பேரு குவாடு ஆக்டேட்னு. ஸோ இது 2 பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதோட ஃபங்க்ஷன் பூலியன் ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்கும், நமக்கு வந்து பிசி அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஏ பார் அப்படின்னு இருக்கிறதுனால இதை விட்டுறலாம். இங்க 1 1 அப்ப பிசின்றது அப்படியே கிடைக்கும். அடுத்தது பிளஸ். அடுத்தது இந்த பேருக்கு எடுத்துக்குவோம். இந்த பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மேல வந்து இது பி பார் சி, இது பிசி. இங்க பி பார் சி பிசி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பியும் இதுவும் கேன்சல் ஆயிரும், அப்ப சி மட்டும் இருக்கும். இங்க 1 இருக்கு அப்படின்னு சொன்னா ஏ, அப்ப இதோட வேல்யூ வந்து ஏசி. அடுத்து இந்த 3வது பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து பிசி பார். இந்த 2 இதை அப்படியே எடுத்து மேல பார்த்தோம்னா இந்த சியும் சியும் கேன்சல் ஆயிட்டு பி மட்டும் இங்க இருக்கும், இங்க ஏ, அப்ப ஏபி. ஸோ எனக்கு பூலியன் ஃபங்க்ஷன் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு கிடைச்சது வந்து இது கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும். அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா இப்ப எனக்கு ஒய்ன்றது வந்து அவுட்புட் ஏபிசின்னு 3 இன்புட் இருக்கு. ஏன்னு ஒரு இன்புட் எடுத்துப்போம், பின்னு ஒரு இன்புட் எடுத்துப்போம், சின்னு ஒரு இன்புட் எடுத்துப்போம். இப்ப பியும் சியும்
அண்ட் ஆபரேஷன்ல இருக்கு. இது வந்து அண்ட் ஆபரேஷன்ல இருக்கு. பியும் சியும் அண்ட் ஆபரேஷன். ஸோ பி சி அதை வந்து ஒரு அண்ட் ஆபரேஷன்ல கொடுத்துடலாம். அடுத்தது ஏசி வந்து ஒரு அண்ட் ஆபரேஷன்ல இருக்கு. ஏயையும் சியையும் ஒரு அண்ட் ஆபரேஷன்ல கொடுத்துடலாம். அடுத்து ஏபி இருக்கு. ஏ பி இதை ஒரு அண்ட் ஆபரேஷன்ல கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்ப என்கிட்ட இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. இந்த மூணும் வந்துட்டு ஆர் ஆபரேஷன்ல இருக்கு. பிசி பிளஸ் ஏசி, ஏசி பிளஸ் பி ஏபி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது மூணும் ஆர் ஆபரேஷன் நடுவுல இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு பிசி, இது ஏசி, இது ஏபி. இது எல்லாம் ஆர் ஆபரேஷன்ல இருக்குன்னா இதை கொண்டு போயிட்டு நான் ஒரு ஆர் கேட்ல கொடுத்துடலாம். இப்ப எனக்கு இந்த அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி. ஸோ எனக்கு இது கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளோட ட்ரூத் டேபிளுக்கு நம்ம சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி வேற வேற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரூத் டேபிள் போடுங்க. போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாஜிக் டயக்ராம கிரியேட் பண்ணி பாருங்க. இதுதான் செகண்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக். ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.